குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. இன்றைக்கி ஒரு சில தாட்ஸ் என்னென்னா, பல பேர் பல சந்தர்ப்பங்களில் நினைப்போம். நம்ம இப்போ ரொம்ப கம்மியான சேலரி வாங்குகிறோம். நம்ம வேலையில் இருப்போம், சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும், ஒரு மனக்குறையையும், ஒரு விரக்தியையும் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் இவ்வளோ சம்பளத்தில் இருக்கும், இவ்வளோ நாளாக இருக்கும், இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி இருக்கிறோம், வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் எப்போ போவேன், இவ்வளோ கம்மியான சம்பளத்தை வாங்குறமேன்னு சொல்லிட்டு ஹியூமன் டெண்டன்சி இருக்க தான் செய்யும். நிறைய பேருக்கு நம்மள இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் வேலை எல்லாருக்குமே பை டிஃபால்ட் சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யாருமே எடுத்த உடனே பல ஆயிரங்கள் பல லட்சங்கள்லாம் வாங்குறது இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டெப் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே போவோம். முதல் வேலை கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படா இந்த சூழ்நிலையிலேருந்து மாறி பெரிய சம்பளத்துக்கு போகணும்னு தோணும். அல்லது ஒரு சில பேருக்கு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க வேலையில். நடுவில் ஏதோ ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் இல்லை கம்பெனி சூழ்நிலை காரணமாக கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிறப்போ கிடைச்ச வேலையை வாங்கிட்டு கம்மியான சம்பளமாக இருக்கலாம். வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விடவும் மேற்கொண்டு அடுத்த எக்ஸ்பெக்டட் சேலரி, அதாவது எதிர்பார்க்குற சம்பளம் போன வேலை மாதிரி அதிகமாக கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நடுவில் ஒரு கேப் மாதிரி அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த லோ சேலரியில் இருக்கலாம். இந்த 2 சூழல்லையும் லோ சேலரி வாங்குகிற ஒரு சுச்சுவேஷன் உண்டாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். எவ்வளவு கம்மியாக சம்பளம் இருந்தாலும், நோ மேட்டர் ஹவு லோ த சேலரி இஸ், உங்கள் குடும்பத்தினுடைய சாப்பாட்டு தட்டுகளை நிரப்பும், சாப்பாட்டால் நிரப்பும் மிக முக்கியமான வேலையை உங்கள் சம்பளம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு தான் நம்ம குடும்பத்துக்கு உணவிடுகிறோம், நாமளும் சாப்பிட்றோம், முக்கியமான நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கிறோம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுதான் உதவுது இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த வாங்குகிற சம்பளத்தை குறைய சொல்லக்கூடாதுங்க. மேலும் மேலும் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக அடுத்த வேலை இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்க தான் போகுது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழத்தான் போகிறது. உங்களுக்கு வேணுமா வேணாமா உங்கள் முயற்சிகளை போட்டு ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நிறைய சம்பளம் கிடைக்கத்தான் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. நான் கிடைக்கின்ற சம்பளத்தை எந்த காரணத்துக்கும் குறை சொல்லவே கூடாது, குறை கூறவே கூடாது, குறையாக நினைக்கவே கூடாது. அதாவது பொருளாதாரத்தில் சுயசார்பு இல்லாமல் இருக்கிறது, சொந்த காலில் நிற்காமல் நிற்கிறது. எவ்வளோ கம்மியான சம்பளமாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய தயவை எதிர்பார்க்காம, பொருளாதாரத்தில் அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம். அடுத்தவங்களுக்காக பொருள் சார்ந்து எதிர்பார்த்து நிற்கிறப்ப தான் அதனுடைய வலி, அதனுடைய ரொம்ப துன்பமான சூழ்நிலையெல்லாம் அப்போ புரியும். சின்ன சம்பளம் எவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி மிக துரதிருஷ்டமான சுயசார்புள்ள சூழலிலிருந்து உங்களை அழகாக பிரித்து உங்களை கம்மியான சம்பளமாக இருந்தாலும் உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறீங்க. இது மிக சிறந்த விஷயங்க. இறைவனுக்கு நன்றி. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் மாறும். நிறைய சம்பளம் வாங்குவீங்க. ஆக்சுவலாக இருக்கின்ற சம்பளத்தை, வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை நினச்சி யாரும் விரக்திப்படாதீங்க. கண்டிப்பாக இதுதான் நமக்கு மிகப்பெரிய பேஸ்லைன் ஃபவுண்டேஷனாக இருக்குது இப்போ நம்ம குடும்ப தேவைகளுக்கு எல்லாத்துக்கும். திரும்பவும் சொல்கிறேன், பொருளாதாரத்தை நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு விரக்தியாக வரப்போ ஒரே ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள். உங்கள்கிட்ட வேலையே இல்லை, பொருளே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆசை இல்லை, இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை ரொம்ப டிலே பண்ணுறாரு, இல்லை புறக்கணிக்கிறாரு, இல்லை துச்சமாக நினைக்கிறாரு. எவ்வளோ வலி வேதனை இருக்கும் உங்களுக்கு. அந்த விரக்தியை நினச்சி பார்த்தா இந்த கட்டத்தில் கம்மியான சேலரி இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமான சந்தோஷம் தான் வரணுமே ஒழிய கண்டிப்பாக இவ்வளோ கம்மியான சேலரின்னு சொல்லிட்டு நினைக்கவே தோணாதுங்க. மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். டேக் கேர் கைஸ். பீஸ்.